போட்டித்தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா மேக்ஸ் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு கூடுதலாக ரீசனிங்லேருந்து கொஞ்சம் கணக்கில் பார்ப்போம். சரிங்களா? இது என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா குறியீடுதல் மறு குறியீடுதல் அப்படிம்பாங்க. நம்ம எப்பயுமே என்னென்னா ரீசனிங்கை பொறுத்தவரை என்றைக்குமே நீங்கள் எக்ஸாம் ஹால் போன உடனே என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்டோட கூடுதல் ரஃப் ஷீட் ஒன்று தருவாங்க. அதில் ஏபிசிடி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எழுதி வச்சிங்கன்னா இதில் நமக்கு ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம்னா அந்த லெட்டர்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும்னா ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது கணக்கு வருமா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் போட்டு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம முதல் கணக்கு பார்ப்போம். FISH ஃபிஷ் என்பது EHRG என்றால் ஜங்கிள் என்பது எவ்வாறு எழுதப்படும் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. என்னங்க பார்ப்போமா? இப்போ கணக்கு கவனிங்க. FISH அப்படிங்கிறது எனக்கு எஃப்ங்க அடுத்து இ எப்போ வரும்? எஃப்க்கு அடுத்து பாருங்களேன், இ வந்து ரிவர்ஸில் போகுது. அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா -1 எழுதிக்குவேன். அதே மாதிரி ஐக்கு அப்புறம் பாருங்க, ஐக்கு அப்புறம் ஹச் எப்போ வருது? அதே மாதிரி ரிவர்ஸில் தான் வருது. அதே மாதிரி -1. அதே மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஆர் எப்போ வருது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிவர்ஸில் போகுது. 19க்கு அப்புறம் 18 தானே, அதே மாதிரி -1. ஹெச்சுக்கு அப்புறம் ஜி, ஹெச் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஹெச்சுக்கு அப்புறம் ஜி அதே மாதிரி ரிவர்ஸில் தான் போகுது. அப்போ -1. அப்போ இதில் -1 அப்படி இருக்கிறதுனால எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு என்ன செய்யணும்னா ரிவர்ஸில் தான் போகணும். அப்போ எனக்கு ஜங்கிளோட -1, யூவோட -1, என் அப்புறம் ஜி அப்புறம் எல் அப்புறம் எல்லாமே நான் ரிவர்ஸில் இருந்தால் போதும். ஒரு லெட்டர் ரிவர்ஸில் இருந்தால் போதும். ஜேயோட ரிவர்ஸ் லெட்டர்னு பாருங்க ஐன்னு கிடைக்கும். யூக்கு அடுத்து ரிவர்ஸில் டி, அடுத்து எண்ணுக்கு அடுத்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா எம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிற கணக்கு நான் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். அப்படி ரிவர்ஸ்லாம் பின்னாடி உள்ள நம்பர் 19க்கு பின்னாடி உள்ள நம்பர் 18 தானே, அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி ஜிக்கு அடுத்து பாருங்க, 7க்கு அப்புறம் ஆர் என்னவா இருக்கும்? எஃப். எல்லுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி உள்ள நம்பரு கே. அப்புறம் இக்கு அப்புறம் எனக்கு டி கிடைக்கும். ஓகேவா? செக் பண்ணிக்கோமா. ஜே பாருங்க, ஜேயோட ரிவர்ஸ் லெட்ரு நமக்கு ஐ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஜேக்கு ஐன்னு கிடைச்சிருக்கு. யூக்கு முந்தின லெட்டர்னு பார்த்தோம்னா டி. அதே மாதிரி எண்ணுக்கு முன்னாடி எம். அதே மாதிரி ஜிக்கு முன்னாடி பார்த்தோம்னா எஃப். எல்லுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கே. பார்த்துக்கோங்க, அதுக்கு முந்தின லெட்டர் கே தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஈக்கு முந்தின லெட்டர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஈக்கு முந்தின லெட்டர்னா டி தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு லெட்டர் இட்டாங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சோம்னாக்க இதான் என்னோட ஆன்சர். எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரீசனிங்ல ரொம்ப முக்கியமான கணக்கு. SSCல இருந்து NTPCல இருந்து எல்லா கொஸ்டினையும் இது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? நீங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சங்கேத மொழியில MAKDAN சில் என்பது நைஸ் பிக் ஹவுஸ் எனவும், FITKONDAN என்பது ஹவுஸ் இஸ் குட் எனவும், வார்ம் ஃபிட் ஒரு நிமிஷம் இதுல வார்ம் டேர் ஃபிட் என்பது காஸ்ட் இஸ் ஹை எனவும் கொன்றால் குட் என்கிற வார்த்தை என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன செய்யணும்னா கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். அதாவது இந்த முதல் வேர்டுக்கு தான் இந்த மீனிங்கு, 2வது வேர்டுக்கு இந்த மீனிங்கு, 3வது வேர்டுக்கு இந்த மீனிங் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இல்ல குட்டுங்கிற வார்த்தை என்னவா இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. நான் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இதுல எது மேட்சிங்கா இருக்கு. இப்ப இதுல இது முதல் வேர்டு, இதுல முதல் வேர்டு, அதே மாதிரி இதுல முதல் வேர்டுனா இதுலயே முதல் வேர்டு, அப்படி நம்ம ஒன்னொன்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எனக்கு அதை பார்ப்போமா? முதல் கொஸ்டின் என்ன பார்ப்போம்னா இந்த ரெண்டுல எது மேட்சிங்கா இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். மேட்சிங் என்ன அர்த்தம்னா முதல் லைன்ல டேன்ங்கிற வார்த்தை இருக்கா, 2வது லைன்ல அதே மாதிரி இங்க டேன் இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இதுலயும் டேன் இருக்கு. சாரி, எனக்கு இதுலயும் டேன் இருக்கு, இதுலயும் டேன் இருக்கு. அப்ப இது ரெண்டுலயும் மேட்சிங்கா இருக்க டேன்ங்கிற வார்த்தை. அதே மாதிரி இப்ப இது ரெண்டுல எது மேட்சிங்கா இருக்கு? டேன் மேட்சிங்கா இருக்க மாதிரி இதுல வேற என்ன வார்த்தை மேட்சிங்கா இருக்கு? ஹவுஸ்ங்கிற வார்த்தை மேட்சிங்கா இருக்கா? அப்ப எனக்கு டேன் அப்படிங்கிறது தான் ஹவுஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுலயும் மேட்சிங்கா இருக்க வார்த்தை DAN, இதுலயும் DAN. அதே மாதிரி இங்க ஹவுஸ்ங்கிற வார்த்தை 2 மேட்சிங்கா இருக்கு. அதே மாதிரி அடுத்த வார்த்தையை பாருங்களேன். இப்போ வேற எது மேட்சிங்கா இருக்குன்னா நம்ம வேற எது இருக்கலாம். FITங்கிற வார்த்தை 2 மேட்சிங் இருக்கா? 2லையும் 3யும் பாருங்க, 2லையும் 3யும் பாருங்களேன். FIT இங்கேயும் FIT இருக்கு. இப்ப இதுல எது மேட்சிங்கா இருக்குன்னா இஸ்ங்கிற வார்த்தை மேட்சிங்கா இருக்கு. அப்போ FITங்கிறது எனக்கு என்னவா போயிடும்? இஸ்ன்னு போயிடும். கணக்குல என்ன கேட்டிருக்கான்? குட்டுங்கிற வார்த்தை கேட்டிருக்கான். ஓகே தானே? குட்டுங்கிற வார்த்தை கேட்டிருக்கான். எனக்கு இங்க ஹவுஸ் ஓகே ஆயிருச்சு, இஸ்ஸும் ஓகே ஆயிருச்சு. அதாவது FITங்கிறது இஸ் ஆயிருச்சு, டேன்ங்கிறது ஹவுஸ் ஆயிருச்சு. அப்ப மிச்சம் இருக்கு என்ன இருக்கு? KON தானே. அப்ப ஆன்சரு KON அப்படிங்கிறது எனக்கு குட்டுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கும். கணக்குல குட்டு தானே கேட்டிருக்கான். அப்போ குட்டுக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னு கேட்டாக்க
குட்டுக்கு என்ன வார்த்தை இருக்கும்? கேஓ என்கிறது என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கணக்கு நான் மறுபடியும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த 3 சென்டென்ஸையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்குவேன். இதுல எது மேட்சிங்கா இருக்குன்னு பார்க்க போறேன். முதல் லெட்டர்ல டேன், ரெண்டாவது லெட்டர் டேன். அப்ப இது ரெண்டு மேட்சிங்கா இருந்தா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது மேட்சிங்கா இருக்கு? எனக்கு எது மேட்சிங்கா இருக்கு? இந்த ரெண்டுலயுமே ஹவுஸ்ங்கிற வார்த்தை இதுலயும் ஹவுஸ் இருக்கு. அப்ப முதல்ல அதை எழுதி வச்சுக்குவேன். ரெண்டாவது எஃப்ஐடி மேட்சிங்கா இருக்கு ரெண்டுலயும் மூணுலையும். அப்ப இதுல இஸ்ங்கிற வார்த்தை மேட்சிங்கா இருக்கு. மிச்சம் இருக்க வார்த்தை என்ன இருக்கு? இந்த லைன்ல மட்டும் பாருங்க, ஹவுஸ் கண்டுபிடிச்சிட்டேன், இஸ் கண்டுபிடிச்சிட்டேன். மிச்சம் இருக்க வார்த்தை குட்டு தான். எனக்கு ஃபிட்டும் கிடைச்சிருச்சு, டானும் கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்க கேஓஎன்னா எனக்கு குட்டா இருக்கும். எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கு என்ன கொடுக்குறாங்கனாக்க லெட்டர்ஸை கொடுத்து லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. என்னங்க பார்ப்போமா? என்ன அகர வரிசைன்னு ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏபிசி லெட்டர் கொடுத்துட்டு அகர வரிசையில் முதல் பாதி எழுத்துக்களை தலைகீழாக மாற்றப்பட்டால், முக்கியமான வார்த்தை என்னன்னா, நான் முதல் பாதி எழுத்தை மட்டும்தான் தலைகீழா மாற்ற போறேன். அப்படி மாத்திட்டேன்னா கே மற்றும் ஆருக்கு இடையே உள்ள எழுத்துக்கள் எத்தனை? கேட்டியா? ஓகேவா? இப்போ நம்ம என்னன்னா கடைசி முதல் பாதி மட்டும் மாற்ற போறேன். என்னைக்குமே எனக்கு முதல் பாதி எது வரை வரும்னா எம் வரக்க முதல் பாதி, அது 13 லெட்டரா வரும். சரிங்களா? இதான் மிடில் லெட்டர். அப்ப இதுல இருந்து நான் தலைகீழா மாத்த போறேன். அப்ப எம்ல இருந்து ஏ வரைக்கும் தலைகீழா மாத்திட்டேன். அடுத்த லெட்டர் என்ன செய்யக்கூடாது? மாத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வரிசையா என்ல இருந்து வரிசையா இசட் வரைக்கும் எழுதி வச்சுக்கணும். கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க நீங்க? கணக்குல என்ன போட்டிருக்கான்? கே மற்றும் ஆருக்கு இடையே எத்தனை எழுத்துக்கு இருக்கு? இங்க கே எங்க இருக்கு பாப்போமா? இங்க இருக்கு கே. கே மற்றும் ஆருக்கு இடையே எத்தனை எழுத்து இருக்குன்னு இடம். அப்ப ரெண்டுக்கும் இடையில தான் பார்க்கணும். அப்ப கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 எழுத்துக்கள் உள்ளன அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? நீங்க இந்த லெட்டரை சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு ஆன்சர் 16 வந்துடும். அது தப்பு. ரெண்டுக்கு இடையேனா இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க லெட்டரை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. இதோட எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த கணக்குல இருந்து கொஞ்சம் பிராக்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். கணக்கு பார்ப்போமா? கவனிங்க. ஒரு சங்கேத மொழியில FAVOUR என்பது EBUPTS என எழுதப்பட்டால் டேஞ்சர் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இந்த 4 ஆப்ஷன்ல இதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம கணக்கு நடத்திருக்கோம். அதை ஒரு திருப்பி பார்த்துக்கோங்க. ஒரு சங்கேத மொழியில் சம்மர் என்பது ரன்னர் என எழுதப்பட்டால் வின்டர் என்பது எவ்வாறு எழுதப்படும்? அதே மாதிரி தான் இந்த போன கொஸ்டின் எப்போ இருக்கோ அதே மாதிரி லெட்டர் தான் சேஞ்ச் பண்ண போறோம். இதுல SU இந்த ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த 4ல என்ன ஆப்ஷன் வருங்க நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 3ஆவது கொஸ்டின், ஒரு சங்கேத மொழியில் MINKYANGPE என்பது ஃப்ரூட்ஸ் ஆர் ரிப். அடுத்து PELAOME மிங்க் என்பது ஆரஞ்சு ஆர் நாட் ரிப். மற்றும் MAPNUEMINK என்பது மேங்கோஸ் ஆர் நாட் ரிப் என எழுதப்பட்டால் அந்த மொழியில மேங்கோஸ் என்பது எதை குறிக்கும்? இந்த கணக்கை நம்ம நடத்தியிருக்கோம். அந்த ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி இந்த கணக்கை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்போ இதோட தொடர்ச்சியா அடுத்த ஸ்லைடு. அடுத்த கணக்கு பாருங்க. இப்ப 4 5 6 கணக்கு இருக்கு. முதல் கணக்கு பாருங்க. ஒரு சங்கேத மொழியில் போன கணக்கே மாதிரிதான் TOMKUNSUD என்பது டாக்ஸ் ஆர் பார்க்கிங் எனவும், KUNJOMAP என்பது டாக்ஸ் ஆர் ஹார்ஸ் எனவும், MATTOMKO என்பது டாங்கிஸ் ஆர் மேட் எனப்பட்டால் அந்த மொழியில பார்க்கிங்கிற வார்த்தை எதை குறிக்கும்? இந்த கணக்கு நம்ம நடத்தியிருக்கோம். இதை செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ல எது வரும் கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஏயிலிருந்து இசட் வரை உள்ள எழுத்துக்கள் எப்படி இருக்கேன் பாருங்களேன். ABCDன்னு எழுதாம ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு, அதாவது ஒவ்வொரு ஒன்று விட்ட எழுத்துக்களை விலக்கி அப்படின்னு அர்த்தம்னா ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் எழுதணும். அதான் அதோட மீனிங். அவனே எழுதி கொடுத்துருக்கான். சில கணக்கில் நம்ம கொஸ்டின் அப்படி இருக்காது. அப்ப நம்மளால தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்று விட்டு ஒன்று எழுதணும்னா ஏக்கு அப்புறம் B எழுதக்கூடாது, C எழுதணும்னு அர்த்தம். அப்படியே ஒன்று விட்டு எழுத்துக்களை விலக்கி காலி இடங்கள் விடப்பட்ட எழுதப்பட்ட பின் காலி இடங்களை மீதியுள்ள எழுத்துக்களை தலைகீழாக எழுதி நிரப்பினால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அந்த லெட்டர் ஃபுல்லா எழுதிடுவேன். எழுதிட்டு தலைகீழா எது வரைக்கும்னா பாதி வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க. அப்ப M வரை தான் நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? அப்படி நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ்ல எழுதும் போது அந்த மிச்சம் லெட்டர் ஃபுல்லா ரிவர்ஸ் நீங்க எழுத ஆரம்பிச்சிடணும். அப்படி எழுதிட்டோம்னா எப்படி ZX அந்த மாதிரி நீங்க ரிவர்ஸ் எழுத ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அப்படி எழுதினீங்கன்னா இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கனாக்க, முதல் கொஸ்டின், இடது ஓரத்திலிருந்து 16வதாக உள்ள எழுத்தின் வலதுபுறமாக உள்ள எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமா செய்யுங்க. இதுல என்ன ஆன்சர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், இடது ஓரத்திலிருந்து 19வது எழுத்து மற்றும் வலது ஓரத்திலிருந்து 4வது எழுத்து இரண்டுக்கும் இடையே உள்ள மிக சரியாக நடுவில் உள்ள எழுத்து. இது முக்கியமான கொஸ்டின். இதே செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம நடத்தின கணக்கு எல்லாத்தையும் பாருங்க. பயிற்சி கணக்கு நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.
எல்லா கணக்குலையும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது எக்ஸாம் கண்டிப்பாக உதவும். நான் சொன்ன மாதிரி ஏபிசிடி கண்டிப்பாக என்றைக்குமே எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போகணும்னு ஓஎம்ஆர் ஷீட்டில் அடிஷனல் ஷீட்டில் தருவாங்க. சரி, அடிஷனல் ஷீட்டில் நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து 5 மார்க் கிடைக்குது. ஓகேவா? அனைவரும் தேர்வில் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.